ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்துல துன்மார்க்கன் வருவான். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் முதல் பகுதியில் கூட நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நீதிமான் தேவன் எப்படிப்பட்ட விடுதலை கொடுக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த வசனத்தில் நாம் ஒவ்வொரு நாளிலும் நாம் நீதிமானாக இருக்க வேண்டியது மிக அவசியம். நீதிமானாக இருக்கும்போது தேவன் நமக்கு இக்கட்டி நின்று விடுதலை கொடுக்கிறார், விடுவிக்கப்படுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். இருந்து விடுதலை கிடைக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீதிமானாக வாழ்வதற்கு பிரயாசம் எடுக்க வேண்டும். இன்னும் யாரெல்லாம் இக்கட்டிலிருந்து விடுதலையாக்கப்படுவார்கள் என்ற 3 காரியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவதாக, நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்பட வேண்டும். அதனால் ஒவ்வொரு நாளில் நாம் நீதிமானாக இருக்க வேண்டும். நீதிமானுக்குரிய தகுதிகள் அநேகம் உண்டு. எசேக்கியேல் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீதிமான் எப்படிப்பட்டவன் என்று. அதுபோல் நீதிமானாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும்போது நாம் நீதிமானாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நீதிமானாய் வாழும்போது தேவன் இக்கட்டு நின்று விடுதலை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக தேவன் மீது நம்பிக்கை வைக்கும்போது தேவன் இக்கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவன் மீது நம்பிக்கை என்றால் இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் மீது நம்பிக்கை மனிதர்கள் வைக்கிறார்கள். ஆனால் தேவன் மீது நம்பிக்கை வைக்கும்போது நமக்கு எப்படிப்பட்ட இக்கட்டாக இருந்தாலும் தேவன் அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். இக்கட்டு என்பது துன்பங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், அநேக நெருக்கங்கள், இதை தான் நாம் இக்கட்டு என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அதுபோல் அப்படிப்பட்ட இக்கட்டிலிருந்து எந்த மனிதனாலும் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நீதிமானாக வாழும்போது தேவன் இக்கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக தேவன் மீது ஒரு மனிதன் நம்பிக்கையாக இருப்பான் என்றால் அவனுக்கு எப்படிப்பட்ட இக்கட்டுகள் வந்தாலும் அதிலிருந்து தேவன் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவன் தேவன் மீது நம்பிக்கை வைத்திருப்பான், மனுஷன் மீது அல்ல, தேவன் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் சங்கீத புஸ்தகத்தில் 118ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று. தேவன் மீது நாம் நம்பிக்கை வைக்கும்போது மெய்யாகவே இந்த உலகத்தில் எத்தனை பெரிய இக்கட்டுகள் வந்தாலும் அதிலிருந்து தேவன் விடுவிக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக, மூன்றாவதாக, நாம் இந்த உலகத்தில் ஜெபிக்கும் போது நமக்கு எப்படிப்பட்ட இக்கட்டாக இருந்தாலும் தேவன் அதிலிருந்து விடுவிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் ஜெபத்தில் நீங்கள் உறுதியாய் தரித்திருங்கள். ஏனென்றால் வேதத்தில் ஜெபித்த மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்த எல்லா இக்கட்டுக்கும் ஆண்டவர் விலக்கி காத்திருக்கிறார், விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தானியேல் 3 வேளையும் ஜெபித்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவருக்கும் சிங்க கபியில் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை, இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையின் மத்தியில் தேவன் அவனுக்கு பெரிய விடுதலை கொடுத்தார். அந்த சிங்கத்தின் வாய்களை கட்டி அந்த சிங்கத்தின் கவியிலிருந்து அவருக்கு விடுதலை கொடுத்தது போல் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நெருக்கங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்கள் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களையும் இக்கட்டி நின்று விடுதலை கொடுக்கிறவராக, விடுவிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறீர்கள். எப்படி தானியேலை தேவன் விடுவித்தாரோ அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வேளை நெருக்கங்கள், இக்கட்டுகள், சூழ்நிலைகள் வரும்போது ஒருபோது நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். நீங்கள் நீதிமானாக இருப்பீர்கள் என்றால், தேவனுக்கு பயந்திருப்பீர்கள் என்றால், நீங்கள் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருப்பீர்கள் என்றால் அந்த இக்கட்டில் நின்று தேவன் உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். இந்த 3 காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் வைத்து நாம் ஒவ்வொரு நாளிலும் நீதிமானாக, தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக இந்த பூமியில் வாழும்போது எப்படிப்பட்ட இக்கட்டுகள் வந்தாலும் தேவன் நடுதிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால் ஒருபோது சோர்ந்து போகாதபடிக்கு நாம் நீதிமானாக வாழ்வோம்.
தேவனுக்கு பயந்து வாழ்வோம். செபிக்கிற பிள்ளைகளாக வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா இக்கட்டையும் நீக்கி நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். கண்களை முடி செபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, தர்மையான வார்த்தைக்கு நன்றி செலுத்தி இந்த வார்த்தையின் பிரகாரம் நீர் எங்களை எல்லா இக்கட்டுக்கும் விடுவித்து எங்களை காத்தருளும்படியாக நம்முடைய சமூகத்தில் செபிக்கிறோம். அப்படி வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வருகிற எல்லா இக்கட்டு நின்ற நீர் விடுதலை ஆக்கும்படியாக விடுவிக்கப்படும்படியாக எங்களை இந்த பூமியில் நீதிமானாக தேவ பயத்தோடு கூட செபிக்கிற பிள்ளைகளாய் வாழ்ந்து எங்களுடைய எல்லா இக்கட்டு நின்று நீர் விடுதலை கொடுக்கும்படியாக நம்முடைய சமூகத்தில் செபிக்கிறோம். அப்படியே வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் விடுதலை இக்கட்டிலிருந்து விடுதலை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமேன்.